ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா 20 பைசா நாணயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1990களில் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட 20 பைசா நாணயம் இன்று ஒரு நினைவு சின்னமாக இருக்கிறது தான் சொல்லலாம். இது ஒரு சாதாரண நாணயமாக இருந்தாலும் இதற்கு பின்னால் ஒரு பெரிய அர்த்தமே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த நாணயம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் வெளியிடப்பட்டது. 1980களின் இறுதி மற்றும் 1990களின் தொடக்கத்தில் இந்த நாணயம் அதிகமாக சர்க்குலேஷனில் இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த நாணயத்துடைய முன்பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இந்தியாவின் தேசிய சின்னமான அசோகா லயன் கேபிட்டல் இருக்கும். இந்த சின்னம் பார்த்தீங்கன்னா மௌரியன் எம்பையர் காலத்தில் உருவானது. இது அதிகாரம், நியாயம் மற்றும் உண்மை என்பதை குறிக்கிறது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சத்தியமேவே ஜெயத்தே அப்படின்னு எழுதியிருக்கு. இதற்கு என்ன தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா உண்மை எப்போதும் வெல்லும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். இதோட பின்பக்கம் ரிவர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரிய எழுத்துக்களால் 20 என்று எண்ணில் எழுதியிருக்குது. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா பைசே அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்குது. இது பார்த்திங்கன்னா மேலும் இதை சுற்றிலும் பார்த்திங்கன்னா அலங்கார வடிவங்கள் இருக்குது. அந்த அலங்கார வடிவம் என்ன குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா 20 அப்படின்றது பெரிய எண்ணு பொதுமக்களுக்கு பார்த்திங்கன்னா எளிதில் அடையாளம் காண உதவியாக இருக்கும். இதில் இருக்க சுற்றிலும் டிசைன் பார்த்திங்கன்னா இந்தியாவின் கலாச்சார அழகை நமக்கு பிரதிபலிக்கிறது. எளிமையான வடிவமைப்பு அந்த காலத்தின் பொருளாதார நிலையை நமக்கு காட்டுகிறது. இந்த நாணயம் பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அலுமினியம் பிரான்ஸ் மெட்டலில் தயாரிக்கப்பட்டது. அதனால் இது மிகவும் லேசாக தான் இருக்கும், கனமாக இருக்காது. ஏன் இந்த நாணயம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 இறுதியில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அதிகரித்ததுனால 20 பைசாவினுடைய மதிப்பு நமக்கு குறைஞ்சிருச்சு. அதனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதை சர்க்குலேஷன்லேருந்து நீக்கியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நான் இந்த நாணயம் பார்த்திங்கன்னா நான் தரங்கம்பாடியில் தான் வாங்கினேன். மியூசியத்தில் எனக்கு 50 ரூபாய்க்கு கிடைச்சிது. ஆனால் ஒரு வருடத்திற்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபாய் அளவில் தான் இருந்துதான். இப்போ பார்த்திங்கன்னா இதோடைய பராமரிப்பு செலவுகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விலையேற்றத்தின் காரணமாக 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதை சுற்றிலும் பார்த்திங்கன்னா அட்டை வடிவமைச்சு அதில் பாலித்தீன் வச்சு அது நினைவு சின்னம் இது மாதிரி இனிமேல் இதை கிடைக்காத பொருள்ன்றதுனால அதை அழகாக பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்டாப்லர் பென்னு போட்டு இந்த மாதிரி ஒன்றையும் நம்ம இதை பொக்கிஷமாக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அந்த நாணயத்துக்கு தகுந்தாற் போல் அந்த வடிவத்தை அவங்க கட் பண்ணி எடுத்து அதில் பாலித்தீன் வச்சு ஒட்டி அந்த மாதிரி நமக்கு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் உரையில் போட்டு அழகாக நமக்கு நல்லா ஒரு சேஃபாக கொடுக்குறாங்க. அந்த உரையை நான் எடுத்துட்டேன். ஏன்னா அதை எடுக்கலைன்னா கிளியராக தெரியாது. அதனால் அதை எடுத்துட்டு உங்களுக்கு இதை காட்டணுன்றதுக்காக காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இன்னும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான நாணயங்கள் பற்றி வீடியோக்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் இந்த 20 பைசா நாணயம் பார்த்திங்கன்னா டீ, ஸ்நாக்ஸு எல்லாமே நம்மளால் வாங்க முடிஞ்சது. இன்று பார்த்திங்கன்னா இது ஒரு கலெக்ஷன் ஐட்டமாக தான் இருக்குதுன்னே சொல்லலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.